அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் ஓத ஓத நம்மளோட தேவைகள் அப்படியே நடத்தி தரக்கூடிய, நமது தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இலகுவாக அதை முடித்து தரக்கூடிய ரெண்டு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு திக்ரை நம்ம கெட்டிய கையில் பிடிச்சுக்கிட்டாலே போதும், எதையும் அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ள முடியும். ஏன்னா மூடப்பட்ட கதவுகளை திறக்கக்கூடிய சாவி இந்த ரெண்டு திக்ரு தான். ஏன்னா சில நேரங்களில் நம்ம எல்லாருக்குமே தோணும், வாழ்க்கையில் எந்த கதவை தட்டினாலும் அது மூடப்பட்டிருக்கிறது போல நம்ம உணர்வோம். இப்போ ஒரு வேலைக்காக விண்ணப்பத்தை போடுவோம், அங்கிருந்து மறுப்பு தான் கிடைக்கும். எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சில விஷயங்களில் தோற்று போவோம். எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் திடீர்னு ஒரு நோய் வந்துடும். இன்னும் நேர்மையாக சம்பாரிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக வேகமாக வர்றதையும் நம்மால் பார்க்க முடியும். இன்னும் சில நேரங்களில் தனிமையில் அமர்ந்து கண்ணீர் சிந்துவோம். நமக்கு எப்போதான் நிம்மதி வருமோ, நமக்கு எப்போதான் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமோ, நம்மளோட நசீபு எப்போ மாறுமோ அப்படின்னு கண்ணில் தண்ணி விட்டுட்டு முற்றிலும் நான் உடைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு நமக்கு நாமளே சொல்லிக்கிட்டு இருப்போம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நம்மளோட கண்ணீரை பார்க்குறான், நம்மளோட அழுக்குரல்களை அவன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். யாருமே தோள் கொடுக்க மறுத்துட்டாலும் அல்லாஹ் தாலா தோள் கொடுக்க தயாராக இருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் தாலா தன்னோட அடியார்களை ஒருபோதும் கைவிடுறது கிடையாது. அவன் நம்மளை நேசிப்பதால தான் நம்மளை அதிகம் சோதிக்கிறான். ஒரு சின்ன ஜன்னலை மூடிட்டு தனது பேரருளின் மிகப்பெரிய கதவுகளை நமக்காக திறக்கிறதுக்கு அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். பல நேரங்களில் நம்மளோட வலிமையை மட்டுமே நம்புகிறோம். எனக்கு இதெல்லாம் திறமை இருக்குது, என்னால் இதை பண்ண முடியும்னு நம்ம நினைக்கிறோம். சில நேரங்களில் என்னோட படிப்பு எனக்கு வேலையை வாங்கி தரும்னு நம்புகிறோம். சில நேரங்களில் என்னுடைய உணவு கட்டுப்பாடு எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னும் சில நேரங்களில் நம்மளோட பொருளாதாரத்துக்கு நிறைய திட்டங்கள் போட்டிருப்போம். எனக்கு அந்த ஒரு திட்டங்கள் செல்வத்தை வாரித்தரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையான சக்தி, உண்மையான ஆற்றல் எங்கே இருக்குது அப்படின்னா அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்குது. எவ்வளோதான் பணம் இருந்தாலும் நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு வெறுமை இருக்குது பாருங்க, அதை எந்த பணத்தாலும் பதவியாலும் எந்த மனிதர்களாலும் அதை நிரப்பவே முடியாது. அதை நிரப்பக்கூடியது படைத்தவனுடன் இருக்கக்கூடிய தொடர்பு மட்டும்தான். எனவே நமக்கு இருக்கக்கூடிய வெறுமை, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, கஷ்டம், இதெல்லாமே அல்லாஹ்கிட்ட இருந்து தான் வருது. அவனால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். அப்போ நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ்விடத்தில் நம்ம திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் பார்த்துக்குவான். ஏன்னா அல்லாஹ் தாலாவை நினைவு கூறுறதுல தான் நம்மளோட இன்பமான வாழ்க்கை இருக்குது. எவ்வளோ நேரம் எவ்வளோ அதிகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கை. அதனால் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. அப்படி அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய இதயம் இருக்கு பாருங்க, அது அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்குமா. நீங்கள் தேடக்கூடிய வாழ்வாதாரம், ஆரோக்கியம், பணம், அன்பு, உறவு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அனைத்தின் கதவுகளையும் திறக்கக்கூடிய சாவி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய திக்ருல தான் இருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட மிக பலமான ரெண்டு திக்ரை சொல்ல போறேன். இந்த ரெண்டு திக்ரை பற்றி சொல்லணும் அப்படின்னா மிக மிக சக்தி வாய்ந்தது. நம்மளோட வாழ்க்கையில் மேஜிக் மிராக்கலை ஏற்படுத்தக்கூடியது. அல்லாஹுக்கும் நமக்குமான தொடர்பை அதிகரிக்கக்கூடியது. இதை ஓதி கேட்டா அல்லாஹ்வே இறங்கி வந்து நேரடியாக உதவிகளை கொடுப்பான். இதை சொல்றதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு நிறைய சோதனைகளை கொடுக்குறான். அப்படி நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு திக்ரை நீங்கள் சொல்ல தொடங்குங்க. ஓத ஓத உங்களோட வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். ஓத ஓத உங்களோட பிரச்சனை தீர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓத ஓத உங்களுக்கு செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தேடக்கூடிய விஷயம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பலமான திக்ரு என்ன தெரியுமா? ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் இன்னைக்கு நான் சொல்லித்தர போகிறேன். முதல் வார்த்தை இஸ்திக்ஃபார், அஸ்தகுஃபிருல்லா. இது நம்மளோட பாவ அழுக்குகளை மட்டும் கழுவக்கூடிய வார்த்தை இல்லை.
நம்மளோட மகிழ்ச்சியான நாம் தேடக்கூடிய வாழ்க்கையின் பக்கம் நம்மளை இழுத்து செல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை சொல்லணும்னு தான் அல்லாஹ் இவ்வளோ சோதனைகளை கொடுக்குறான். இதை நீங்க சொல்லுங்க, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களோட சிரமங்கள் நீக்கப்படும், உங்களுக்கு தேவையான செல்வத்தை அல்லாஹ் தருவான், தேவையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் தருவான். எல்லா தேவைகளுக்குமே இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துங்க. அளவு எண்ணிக்கை எதுவுமே கிடையாது. ஆனா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1000 முறை நீங்க செய்யுங்க. 1000 முறை நியத்து வச்சு ஓதுங்க. என்னோட இந்த தேவைக்காக நான் ஓதுறேன்னு சொல்லி நீங்க நியத்து வச்சு கூட ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க நியத்து வச்சீங்கன்னாலே போதும், அல்லாஹ் அதை நடத்தி தந்துருவான். ஒரு 10 நாள் நியத்து வைங்க, இல்ல ஒரு 20 நாள் நியத்து வைங்க. இந்த மாதிரி நீங்க அந்த நியத்தை முடிக்கிறதுக்குள்ள உங்களோட சூழ்நிலையெல்லாம் அல்லாஹ்தாலா மாத்துவான். இப்ப 2வது திக்ர் என்ன அப்படின்னா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என்னோட வாழ்க்கை இத்தோட முடிஞ்சது அப்படின்னு தோல்வி அடைந்து துவண்டு போன அந்த வாழ்க்கையை கூட மீட்டெடுக்கக்கூடிய வார்த்தை தான் இது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தை நம்மளோட பலவீனத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்வின் வலிமையை நாடக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய சிறப்புகளை அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையோடு தான் நம்ம வாழுவோம். அந்த அளவு இது ரொம்ப ரொம்ப சக்தி பெற்றது. சொர்க்கத்தின் பொக்கிஷம் இந்த வார்த்தை. எனவே இந்த 2 திக்ரையும் உங்களோட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு பாதைக்கு போகும். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை உணர்ந்து சந்தோஷத்தில் அழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீங்க. அந்த அளவு ஒரு இன்பமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். எனவே இந்த 2 திக்ரையும் நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 முறை நியத்து வைங்க. பிரித்து கூட ஓதலாம், அல்லது ஒரே இருப்பில் கூட ஓதலாம். ஓதி பாருங்க. 7 நாள் நியத்து வைங்க, அல்லது 11 நாள் நியத்து வைங்க, 40 நாள் கூட நீங்கள் நியத்து வைங்க. கண்டிப்பாக நீங்கள் நியத்து வச்சாலே அல்லாஹ் உங்களுக்கு அத்தனையுமே கபூலாக்கி தருவான். எப்பேற்பட்ட சிரமங்களையும் லேசாக்குவான், எப்பேற்பட்ட துஆவையும் கபூலாக்கி தருவான். இது பலருடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு அருமையான திக்ர். என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய அதிசயங்களை இந்த திக்ர்கள் ஏற்படுத்தி இருக்கு. நிறைய பேர் ஓதி பலனடைஞ்சிருக்காங்க. நியத்து வைங்க, அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தந்துருவான். எனவே இந்த ஒரு அழகான திக்ரை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. அந்த துவாவில் கண்டிப்பாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அல்லாஹ்தாலா நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இது போல சிறந்த திக்ர்களுடைய தொகுப்புகள் வேணும், அல்லது எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த திக்ர்கள் ஓதலாம், எந்த திருக்குரானுடைய வசனங்களை ஓதலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் வீட்டு தயாரிப்பான நலங்கு மாவு, ஃபேஸ் பேக், இன்னும் சீயக்காய் தூள் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய, முடி சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை நம்மக்கிட்ட இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட தமிழ் குரான் இருக்குது, தர்ஜுமா குரான் இருக்குது, இன்னும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கிதாபுகள் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் முசல்லா இருக்குது, இன்னும் சுருமா இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.